இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தண்டனை சட்டம் 1860ல் பிரிவு 87 to 94 வரைக்கும் உள்ளதை பார்க்க போகிறோம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இசைந்து அல்லது சம்மதம் தெரிவிப்பதுன்னு எதிர்வாதம் சொல்லுது. அதாவது ஒரு செயலை செய்கிறதுல எனக்கு விருப்பம் இருக்குன்னு ஒரு இசைவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த செயல்னால் ஏற்படக்கூடிய தீங்கிற்கு இந்த இசைவு தந்தவரை பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கேஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஆட்டோ ரேசிங் கிளப்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படின்னா கார் பந்தயம் நடக்கும். அந்த பந்தயத்தை பார்க்குறதுக்கு ஏங்கிற ஒரு பர்சன் போவாப்புல. அந்த கார் பந்தயத்தில் கார்கள் மோதி அதிலிருந்து ஒரு பாகம் வந்து இந்த ஏங்கிறவர் மேலே விழுந்துரும். விழுந்த உடனே அவர் வந்து இழப்பீடு கேட்டு அந்த கிளப்பு மேலே வழக்கு தொடுத்திருப்பாரு. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த இடத்துல விபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் இசைந்தே போயிருக்கீங்க. ஏன்னா கார்கள் அங்கே மோதி அதனால் ஒரு பார்ட்ஸ் வந்து நம்ம மேலே படுங்கிற மாதிரிலாம் அறிவு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அங்கே கார்கள் ஒன்று உரசி கொண்டு போகுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சு போகிறது வந்து இசைந்து ஏற்பதாகும். அப்படிப்பட்ட இதுக்கு நாங்கள் இழப்பீடு தர முடியாது. இசைந்து ஏற்பது தீங்காகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க.